தேசிய ஜனநாயக கூட்டணியின் அடுத்த அமைச்சர்களின் பட்டியல் என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் மோடியின் அமைச்சரவையில் அண்ணாமலை இடம்பெறுவது உறுதி என கூறப்படுகிறது. பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவர் யார் என்ற கேள்வியும் இதோடு எழுந்துள்ளது. முக்கிய தலைவர்களின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தற்போது தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக யார் வரலாம் என்பதற்கான பட்டியலில் யார் யார் பெயர்கள் இருக்கிறது? விவரங்கள். ஜெனிஃபர், குறிப்பாக தமிழகத்தினுடைய குறிப்பாக பாஜக போட்டியிட்ட அத்தனை தொகுதியிலும் தோல்வியுற்றிருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய அந்த பிரதிநிதிகள் வந்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று மத்திய அரசின் சார்பில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த முறை வந்து அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதே போல பாஜக தலைவர் தற்போது அண்ணாமலை அவர்கள் தலைவராக நீடிப்பதன் காரணமாக அமைச்சரவையில் பொறுப்பேற்கக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்திற்கு மாற்றமாக குறிப்பாக வேறு ஒரு நபர் வந்து நியமிக்கப்பட வேண்டும். இந்த ரேஸ்ல வந்து குறிப்பாக பலரும் இருக்கிறாங்க. குறிப்பா வானதி சீனிவாசன் அவர்கள் தற்போது தேசிய மகளிர் அணி பாஜக தலைவராக இருக்கிறார். அவருக்கு வந்து குறிப்பாக மாநில தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட தற்போது அதற்கும் வந்து வாய்ப்புகள் தற்போது ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட எல்முருகன் அவர்கள் இருந்த பொழுதும் அதே போல குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுதும் பட்டியலில் தொடர்ச்சியாக அவருடைய பெயரும் வந்து வந்த வண்ணம் இருந்தது. எனவே நயினார் நாகேந்திரனும் தற்போது களத்தில் வந்து குறிப்பாக பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவராக அவருக்கும் வந்து பொறுப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது இந்த தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதே போல அமைச்சரவை பட்டியலில் குறிப்பாக அண்ணாமலை பெயர் எப்படி இருக்கிறதோ அதே போல ஆளுநர் பதவியை விட்டு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தற்போது அதற்கான அந்த ஆலோசனைகள் வந்து நடைபெற்று வருகிறது. அதே போல தற்பொழுது அமைச்சராக இருந்து தற்போது மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு இருக்கக்கூடியவராக எல்முருகன் வந்து கருதப்படுகிறார். தொடர்ந்து இது போன்ற பல நிலைகளில் தற்போது இந்த ஆலோசனை என்பது நடைபெற்றாலும் கூட இன்று காலை தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்றிருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்தும் வந்து டெல்லியினுடைய தலைமை வந்து இன்று கேட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக இன்று அல்லது நாளை காலைக்குள்ளாக இந்த பதவியேற்கக்கூடிய அந்த பட்டியலினுடைய இடத்துல வந்து அவங்களுடைய பெயர் இருக்குமா அப்படின்றத பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டவரெல்லாம் தமிழக பிரதிநிதிகளாகவே டெல்லியினுடைய தலைமை வந்து அவங்க வந்து அமைச்சராக அமைக்கப்பட்டிருப்பதாக அவங்க தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் கூட தமிழகத்திலேயே சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய குறிப்பாக சவுந்தரராஜன் அதே போல வானதி சீனிவாசன் இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான வாய்ப்பு இருக்க போகிறது அப்படிங்கிறது இன்று மாலைக்குள்ளாக உறுதி செய்யப்படும் சொல்லி தெரிவிக்கிறாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சராக கூடிய பட்சத்தில் தலைவருக்கான அடுத்த அந்த ஒரு சிக்கல் அப்படிங்கிறது பாஜக மீண்டும் எடக்கூடிய சூழல் இருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.